அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மீண்டும் ஈரான் எச்சரிக்கை விடுத்தது மட்டுமின்றி முஹாரிப் என்று முத்திரை குத்தியுள்ளது. முஹாரிப் என்பது என்ன? விரிவாக பார்க்கலாம். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி கடந்த மாதம் 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானின் அணு மையங்கள் பலத்த சேதமடைந்தன. இதற்கு ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தியதில் ஏராளமானோர் பலியாகியுள்ளனர். பின்னர் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவுக்கு வந்துள்ளது. போரின் போது தலைமறைவாக இருந்த ஈரானின் மதகுரு அலி கமேனி அண்மையில் முதல் முறையாக வீடியோவில் தோன்றி மக்களிடம் உரையாற்றினார். அப்போது அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை ஒன்றையும் அவர் விடுத்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் சந்தேகத்திற்கு இடமின்றி பழிவாங்கப்படுவார்கள் என ஈரானின் மதகுரு அயத்துல்லா நாசர் மஹேரம் ஷிராஷி அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இருவரும் கடவுளின் எதிரிகள் என அறிவித்து அவர்களுக்கு எதிராக பத்வா பிறப்பித்துள்ளார். பத்வா என்பது மதகுருக்களால் வழங்கப்படும் மத தீர்ப்பு என கூறப்படுகிறது. இஸ்லாம் மதத்திற்கு தூணாக இருப்பவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது இஸ்லாம் மத அமைப்பில் தடை செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாம் மத தலைவர்களை பாதுகாப்பதும் அத்தகைய அச்சுறுத்தல்களை செய்பவர்களை எதிர்கொள்வதும் நமது கடமையாகும். இதை மீறுவது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல இஸ்லாமிய குடியரசு தலைமையை அச்சுறுத்தியதற்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தலைவர்களை வீழ்த்த உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் ஒன்றுபட வேண்டும். இதுபோன்ற எதிரிகளுக்கும் அவர்களின் குற்றங்களுக்கு எதிராகவும் உறுதியாக நிற்க வேண்டும். அவர்கள் கடுமையான தெய்வீக தண்டனையை எதிர்கொள்வார்கள். அது மட்டுமின்றி சந்தேகத்திற்கு இடமின்றி பழிவாங்கப்படுவார்கள். வெளிப்படையான குற்றங்களுக்கு பொறுப்பான இவர்களை முஹாரிப் என்று முத்திரை குத்தி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. முஹாரிப் என்றால் இஸ்லாமிய சட்டத்தின் கடவுளுக்கு எதிராக போர் புரியும் நபர்கள் என்பதை குறிக்கும். ஈரானில் இந்த பெயரில் குறிப்பிடப்படும் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக அலி கமேனி எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதேபோல ஈரான் மதகுரு அயதுல்லா நாசர் விடுத்துள்ள எச்சரிக்கைதான் உலக தலைவர்களை கவலையடைய செய்துள்ளது.